பேக் பெயின்ல ரொம்ப முக்கியமான ஒரு மசில். ஆனா அந்த மசிலை யாருமே ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான எக்ஸர்சைஸையும் கரெக்ட்டா குடுக்க மாட்டாங்க. இந்த மசில் என்னன்னு தெரியணுங்களா? இந்த மசில் பார்த்தீங்கன்னா, உங்களோட குளூட்டியஸ் மசில். அதாவது உங்களோட பட்டக்ஸ் மசில் தான். ஆனா எங்க ஆளுங்க எல்லாருமே அந்த மசில விட்டுருவாங்க. அதுக்கான எக்ஸர்சைஸ பண்ண மாட்டாங்க. ஒரு பேக் பெயின் பேஷண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த மாரி ஆரம்பிக்கும்போது அந்த மசில் வந்து இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், இந்த குளூட்டியஸ் மசில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்னா, இந்த ப்ராப்ளத்துல எல்லாத்துலயுமே இந்த பேஷண்ட் நெறைய உட்கார்றதுனால, இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுல மெயினா என்னன்னா, உங்களோட பெல்விஸ் போன் வந்து ரிவர்ஸா ரொட்டேட் ஆகும். அந்த பெல்விஸ் வந்து பேக்வர்டா ரொட்டேட் ஆகும்போது இந்த குளூட்டியஸ் மசில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்படிதான் பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பேக் பெயினுக்கு எல்லாரும் முதுகு தண்டுவடத்தை, முதுகு நரம்பு மசில போய் தேடுவாங்க. ஆனா இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்ன்ற மசில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மசில். அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்போ அந்த மசிலை அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் வகைகளை உங்க பிசியோதெரபிஸ்ட் அதை டயக்னோஸ் பண்ணி எந்த மசில் அஃபெக்ட் ஆயிருக்கு, ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்த குளூட்டியல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அதை நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும். அதை வந்து கிளாம்ஷெல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இதை உங்க பிசியோதெரபிஸ்ட்டை கேளுங்க. அதை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.